புனித பதுவை அந்தோணியாரே, உம்முடைய பாதத்தை நாடி வந்திருக்கக்கூடிய உன் பிள்ளைகளை கைவிடாத வண்ணமாய், நன்னாக்கு அழியாத பெரும் மனிதரை, தப்பறை கொள்கைகளை சம்மட்டியால் அடித்தவர, குழந்தை பாக்கியம் கேட்டு கண்ணீரோடு அழுதவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தவர, காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுத்தவர, கண்ணீரோடு ஒவ்வொரு முறையும் மன்றாடும் போது அவர்களுக்காக திருமகன் இயேசுவிடம் பரிந்து பேசக்கூடியவரை, இன்று மாதத்தின் முதல் செவ்வாய் என்று இதோடு உம்முடைய ஆலயத்திலே அமர்ந்து அழுது கொண்டு விண்ணப்பங்களுக்காக வழி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உன் பிள்ளைகளுக்கு நீர்தாமே பரிந்து பேசி அவருக்கு தேவையான வரங்களால் நிரப்புகிறார்கள். உயிருள்ள நற்கருணை ஆண்டவரை, நாங்கள் உண்பதையும் உறங்குவதையும் செல்வதையும் கவனிப்பவரை, இதோடு உன் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், கண்ணீர்கள் அனைத்தையும் கண்கொண்டு பார்க்கிறார்கள். உடைய ஆசீர்வாதம், உடைய திருக்கரம் என்னாலும் தொடர்ந்து நடத்துவதாக. உடலில் உள்ள நோய்கள், குறைபாடுகள் அனைத்தையும் சுகம் கொடுப்பீராக. உடைய வார்த்தையால் சுகமானார்கள், உடைய வல்லமையால் சுகமானார்கள், உடைய நிழலில் பட்டு சுகமானார்கள், உடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டு சுகமானார்கள். அதேபோல் இதோடு கூடியிருக்கக்கூடிய உன் பிள்ளைகள் உடைய இறை வார்த்தையை கேட்கிறார்கள். உங்களுடைய பிரசன்னத்தை இந்த நற்கரின் வடிவிலே காண்கிறார்கள். உடைய நிழல் அவர்கள் மீது விழப் போகிறது ஆண்டவரே. நீர்தாமே இவர்களுக்கு சுகம் கொடுத்து பலன் கொடுத்து கண் மலை மேல் நிறுத்துவீராக. மணல் மீது வீடு கட்டாமல் பாறையின் மீது வீடு கட்ட எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்குவீராக. புனித பதுவை அந்தோணியார், உம்முடைய பிள்ளைகளுக்காக என்னாலும் பரிந்து பேச உம்மை நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். நீர்தாமே துணையாக இருந்து உன் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி அவர்களுக்கு தேவையான வரங்களை கொடுக்க திருமகளிடம் பரிந்து பேசுகிறாங்க. அம்மா மரியே, தாயே, இயேசுவை தன்னுடைய திருவயிற்றில் சுமந்த இவர் அன்று முடமான ஒவ்வொருவருக்கும் முடம் நீக்க நீர் உதவி செய்கிறே, பரிந்து பேசுகிறேன். அதே போல உன் பிள்ளைகளுக்காகவும் நீர் பரிந்து பேசுகிறாங்க. முடமான மகனை நடமாட வைத்தார், கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். முடமான மகனை நடமாட வைத்தார், கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமானும் பாலும் சேர்த்தார். பொருள் கொண்ட சீமானும் பாலும் சேர்த்தார். உம்மை தேடி வந்தேன் சுவை நீருவம்மா. உன்னையே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறார்கள். உள்ளம் உடமாக இருக்கக்கூடிய எங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்த உன் திருமணம் பரிந்து பேசுகிறார்கள். உம்முடைய பரிந்துரையால் அந்த காணாமூர் திருமணம் மகிழ்ச்சியில் நிறைவேறியது. வறுமையான தண்ணீர் திராட்சரசமாக மாறியது போல இதோடு வேண்டுகளோடு கண்ணீரோடு வந்திருக்கக்கூடிய உன் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் நீ திராட்சரசமாக மாற்றுகிறார்கள். உம்முடைய திருமணம் தொடர்ந்து நீ பரிந்து பேசி உன் பிள்ளைகள் இந்த வழிபாடு முடிந்து செல்லும் போது மகிழ்ச்சியோடு வரங்களை பெற்றுக்கொண்டோம் என்ற அக்களிப்போடு இவர்கள் மீண்டும் இல்லம் நோக்கி செல்ல நீர் தொடர்ந்து இவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று எங்கள் அன்னையே நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமென். அமர்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அதை வித்தியாசமான ஒரு கோணத்தோடு நாம் சிந்திக்க இருக்கிறோம். காணாமற் போன மகன் ஓமையை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கூறியது லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் கவனிப்போம். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கைத்தான் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமகனும் ஒருவரிடம் அண்டி பிழைகள் சென்றார். அவர் அவரை பற்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார்.
அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவரால், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேலும் நான் உம்முடைய மகன் என தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களும் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொழுகை வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிந்து கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவருக்கு உடுத்துங்கள். இவருடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு விதியையும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அதே வசனத்துல கடைசி வசனம் 31வது வசனம் வரும் பாருங்க. அதற்கு மூத்த மகன் சொல்றார், மகனே, நீ என்னோடு இருக்கிறாய், என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, காணாமல் போன மகன் உவமை. ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது யூதனுடைய பழக்கப்படி தந்தை, மகன், தூய ஆவியார் என்பது 3ஐ குறிக்கிறது. அதில் 3 என்பது ஒரு முழுமையான எண்ணாக பார்க்கப்படுகிறது. இது லூக்கா நற்செய்தி மட்டும் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான நற்செய்தி பகுதி. லூக்கா நற்செய்தியாளரை நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் லூக்கா நற்செய்தியை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் முதலாவதாக ஆணுக்கு இடம் கொடுப்பார், அடுத்ததாக பெண்ணுக்கு இடம் கொடுப்பார். முதலாவதாக செக்கரியாவை வானதூதர் சந்திப்பார், இரண்டாவதாக கன்னிமரியாளை வானதூதர் சந்திப்பார். முதலாவதாக செக்கரியாவுடைய பாடல் இருக்கும், இரண்டாவதாக அன்னை மரியாளுடைய பாடல் இருக்கும். முதலாவதாக காணாமல் போன மகன் பற்றிய ஊமை இருக்கும், அடுத்ததாக காணாமல் போன நாணயம் பற்றிய ஊமை இருக்கும். இப்படி லூக்கா நற்செய்தியாளர் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான சம விகிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் லூக்கா நற்செய்தியாளர். அதனுடைய பின்புலத்தில் தான் நாம் இன்றைய உவமையை நாம் வாசித்திருக்கிறோம். காணாமல் போன மகன். இப்போ கேட்கக்கூடிய கேள்வி, நான் எங்கே இருக்கிறேன்? காணாமல் போயிட்டேனா? காணாமல் போன மகன் மட்டும்தானா, இல்லை நான் காணாமல் போயிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பலர் சொல்லுவாங்க, பாவம் பாவம் பாவம். என்ன பாவம்? பாவம்னா என்ன? அதுல பதில் வந்துச்சு. கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன். கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்துள்ளேன் அப்படிங்கிறது. இன்னொன்றையும் சேர்க்க வேண்டும். கடவுளுக்கும் உமக்கும் எனக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் நற்செய்தியாளர். கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்யணும். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய 2 கட்டளைகள் தான். 10 கட்டளை அப்படியே 2 கட்டளையை மாற்றுவோம். ஒன்று, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய். இரண்டாவது, உன்னை அன்பு செய்வது போல நீ பிறரை அன்பு செய் என்பதுதான். இந்த 2 கட்டளைகளை தான் இளைய மகன் மீறுகிறார். மூத்த மகன் இதுல என்ன ஒரு மைய கருத்து, மூத்த மகன் வருவார். அந்த உவமையை நம்ம படிப்படியாக பார்த்தோம் அப்படின்னா, இன்றும் சரி உங்கள் குடும்பங்களில் சொத்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா காரணம் தாத்தா பாட்டி ஆத்தா அப்பன் சேர்த்து வச்சதுதான் சண்டை போடுவாங்களே ஒழிய தான் சேர்த்து வைத்ததுக்காக ஒருபோதும் ஒருத்தனும் சண்டை போட மாட்டான். அது நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். அண்ணன் தம்பி பிரச்சனை எங்கே வருது? சொத்து. அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தை எனக்கு பிரிச்சு கொடு, சரிசமா. அண்ணன் தம்பி வேணாம், சண்டை. தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்தை ஒழுங்கா பிரிச்சு கொடு, எனக்கு வேணும், இல்லைன்னா சண்டை. இப்படி தான் சேர்த்து வைத்த சொத்துக்காக யாரும் இன்று சண்டை போடுவது குறைவு. மாறாக பிறருடைய சொத்துக்காக சண்டை போடுவதுதான் இன்று அதிகமாக இருக்கிறது. என்னுடைய பேராசிரியர் ஒருத்தர் சொல்லுவார், சொத்துக்காக சண்டை போடக்கூடியவர்களை பற்றி சொல்லுவார், அவர்கள் கைகால் இல்லாத முடமானவர்கள் என்று சொல்லுவார். தன்னுடைய உழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அது அவருடைய உரிமை. ஆனால்
பிறருடைய உழைப்பை அவர்கள் சுரண்ட வேண்டும் என்று நினைப்பது அவர்கள் ஊனமுற்றவர்கள் என்பதற்கு பொருளாகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்கு இனியவர்களே, இந்த இளைய மகன் என்பவர் தன்னுடைய தந்தையுடைய சொத்துக்களை சுரண்டி செல்கிறார். இவன் சம்பாதித்தது அல்ல, மாறாக அவருடைய தந்தை சம்பாதித்தது. தந்தையுடைய சொத்துக்களை அப்படியே அள்ளிக்கொண்டு உலகத்தில் தான் தோன்றித்தனமாக வாழ்கிறார். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு சில குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தா கூட பத்தாது, ஆனா ஒரு குடும்பத்துக்கு 50 ரூபாய் கொடுத்தா கூட போதும். ஏனென்றால் நம்முடைய எண்ணமும் திட்டமும் ஒண்ணுமே கிடையாது. நம்ம திட்டமும் போடல, எண்ணமும் இல்லை. என் கையை பிடிச்சி நெருங்கிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாம விரலுக்கு ஏற்றது தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தவக்காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு 50-60 பத்திரிக்கை வந்துடும். போன வாரம் சண்டை போட்டுப்போம், இந்த வாரம் சமாதானம் ஆகி பத்திரிக்கை கொடுக்க வருவான். எங்கள் ஊரில் ஒரு ஆயா இருக்காங்க, எப்பெல்லாம் இந்த திருமண நேரம் வருதோ அப்போல்லாம் சண்டை போட்டுருவாங்க ஊரில் எல்லாத்தையும் போய், அடியே அவளாக்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா சண்டை முத்திக்கிட்டு வரும். அப்புறம் தான் தெரியும் ஆயாவுடைய சிறுமாட்டு காசுல ஒன்றும் இருக்காது. நான் என்னத்தை செய்வேன், சோறு வேணா ஒன்று வேணா, இவன் கொடுக்குற 2 கறிக்கு 3 முட்டைக்கோசுக்கும் நான் 500 ரூபா 1000 ரூபா எழுதணுமாக்க அப்படின்ட்டு அந்த அம்மா சண்டை போட்டு வந்துடும் வீட்டுக்கு. இரண்டாவது, நல்லா கவனிங்க, நீங்க யாருமே ஏழையாகலை, ஏழையாக்கப்படுகிறீர்கள். ஏழையாக்கப்படுகிறீர்கள். ஏன்னா இந்த இரண்டாவது மகன் ஏழையாகலை, ஏழையாக்கப்படுகிறான். ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் திட்டமிடவில்லை. அந்த சொத்துக்களை வைத்து இந்த தந்தையுடைய சொத்தை 1 மடங்கு இருக்கிறது, அதை நான் எப்படி 3 மடங்காக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அவன் உழைக்கல. அவன் உழைக்காத சொத்து பிறர் உழைப்பில் இருக்கிறது. பிறர் உழைப்பை நான் எப்படி வேணாலும் செலவழிப்பேன், எனக்கு என்ன கஷ்டம், எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க, அதை நான் செலவழிச்சுட்டு போறேன் அப்படின்னு போனவன் தான் இந்த இளைய மகன். ஏன்னா நாமும் இன்று புதுசா பத்திரிக்கை வருது அப்படின்னா அதெல்லாம் போகணும்னு கட்டாயம் இல்லை. புரியுதா? செஞ்சவங்களுக்கு செஞ்சுட்டு பேசாம இருங்க. உங்களுக்கு விரலுக்கு ஏற்றதுதான் வீக்கம். ஐயோ நம்மளை மதிச்சு கொடுத்துட்டாங்களே, மதிச்சு கொடுக்கல, உங்க கஜானாவை காலியாக கொடுத்துருக்குறானுங்க. திருப்பி முத்தூட் பைனான்ஸ்ல போய் இந்த குடும்பம் வரிசையில் நிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. புதுசா கொடுக்கறதுக்கெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? ஞானஸ்தானத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும், புது நன்மைக்கு பத்திரிக்கை அடிக்கணும், அப்புறம் காது குத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும், பூப்புனித நீராட்டு விழாவுக்கும் பத்திரிக்கை அடிக்கணும். அதான் ஒரு பையன் கேட்டான், அக்காளுக்கு மட்டும் பூப்புனித நீராட்டு வச்ச எனக்கு வை மரியாதையான்ட்டு அவன் சண்டை ஓடுறான் பார்த்தீங்களா? அப்ப அவனும் கேட்பான்ல, அவனும் சண்டை ஓடுறான். அப்ப இதெல்லாம் நீங்க என்ன ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலே நீங்கள் ஏழைகளா இல்லை ஏழைகளாக்கப்படுகிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப புதுசா வரும், புதுசா பத்திரிக்கை வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லணும், அப்படியே நல்லது பார்த்துக்கலாம், முடிஞ்சு அவ்வளவுதான். இப்ப நீங்கள் அந்த புதுசா வந்தது ஏற்கனவே செய்யாத போய் நீங்க கஷ்டப்பட்டு போய் 500 ரூபாயாவது எழுதி வரோம், 1000 ரூபாய் எழுதி வர்றோம் அப்படின்னா இருக்கிறது சரி. இல்லைன்னா இல்லாம இருக்கும்போது நீங்கள் இருப்பதாக காட்டிக் கொள்கிறீர்கள் பிறரிடம். வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு திருவிழாவுக்கு பல பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? சாமி கும்பிட தானே. எதுக்கு வர்றாங்க? நம்மள்ட்ட இருப்பதை காட்டுறது, நம்மள்ட்ட இருக்கிறத காமிக்கிறதுக்கு. 2 வகையினர் இருந்தேன், 3வது வகையினர் இருக்காங்க. முதல் வகையினர் என்னன்னா பக்தி, எனக்கு கடவுள் முக்கியம் என்று வரக்கூடியது. 2வது வகையினர் தன்னிடம் இருப்பதை காட்ட. 3வது வகையினர் அவர்களிடம் இருப்பதை பறிக்க. இதுதான் இந்த திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்க. இருப்பதை நீங்கள் காட்டி விடுகிறீர்கள், இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, உங்களிடமிருந்து பறிப்பதற்கு பார்த்து கொள்கிறார்கள். அவ்வளோதான். நீங்கள் வீட்டுக்கு போங்க, திருவிழா முடிஞ்சு பின்னாடியே ஒரு ஆள் வரும், ஏதா அந்த ரெட்டை பவுன் செயினை மட்டும் கொடு, அந்த முத்தூர் பென்ஸை வச்சுட்டு தந்துடுறேன், 2 மாசத்துல தாரேன் அப்படின்பாங்க. 2 வருஷம் ஆகும், தரமாட்டாங்க. கண்ணீரோடு நிற்பாங்க, கவலையோடு நிற்பாங்க. எதுக்கு நிற்கிறாங்க? கொடுக்க முடியும் என்றால் கடன் வாங்கணும், கொடுக்க முடியலைன்னா கப்பு சுப்புன்னு இருக்கணும், அந்த தேவையை சுருட்டி வச்சுக்கணும். எல்லாம் அடுத்தவர் வீட்டில் இருக்கிறது என் வீட்டிலும் வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதில் தவறு அல்ல, ஆனால் உழைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக கடன் வாங்கி சேர்ப்பது என்பது தவறு. இதைத்தான் 2வது ஊதாரி மகன் செய்கிறான். அதனால தான் அவனை ஊதாரி மகன் சொல்றான். இப்ப ஊதாரி மகன் என்ன போறான், செலவழிக்கிறான், தான் தோன்றித்தனமா செலவழிக்கிறான். ஏன்னா திட்டமிடலை. இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது, என் குடும்பம் உருப்படணும், நல்லா இருக்கணும், செலவு இல்லாம இருக்கணும்னா திட்டமிட வேண்டும்.
நீங்கள் திட்டமிடவில்லை என்றால் அழுது கண்ணீர் விட்டு தான் உட்கார்ந்துருப்பீங்க. அந்தோனியார் வந்தாலும் காப்பாற்ற மாட்டார். ஏன்னா அகஸ்தினார் அழகாக சொல்லுவார், உன்னை என்று உன்னை யாராலும் மீட்க முடியாதுன்னு சொல்லுவார். நாம் செய்ய வேண்டிய வேலையை அந்தோனியார் எப்படி செய்வார்? இப்ப காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்க வேண்டியது யார் வேலை? அந்தோனியார் வந்து பேஸ்ட் கொடுத்து பல்லு விளக்குத்தான்னு சொல்லுவாரு? பாத்ரூம்ல போய் பைப்பு திருவிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு போய் குளிமா அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? அவர் என்ன சொல்லுவாரு? அவர் நமக்கு ஒரு ஆக்கமான தேவை, முக்கியமான தேவைகளைத்தான் பரிந்து பேசுவார்கள். சும்மா அற்ப அற்ப காரியத்திற்கு அந்தோனியாரை போட்டு நாம் தொந்தரவு செய்து கொண்டிருப்பதில் நமக்கு வந்து நம்பிக்கை வந்து எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்தோனியார் பரிந்து பேசக்கூடிய நபர் தான். ஆனா எதுக்கு பரிந்து பேசணும்னு சொல்லிட்டு இருக்குல்ல, எதுக்கு பரிந்து பேச வேண்டும் என்ற ஒரு காரியம் இருக்குது. இப்ப எதுக்கு பரிந்து பேச வேண்டும் என்று திருப்பலி தொடங்குவதற்கோ நற்கருணை ஆசிரியருக்கு முன்னாடியோ நாமளே திட்டம் தீட்டிக் கொள்ள வேண்டும். என் குடும்பத்தில் இந்த தேவை உண்டு, இதற்காக பரிந்து பேச வேண்டும் அந்தோனியாரே. ஏனென்றால் நீதிமான்களுடைய மன்றாட்டுக்கள் ஒவ்வொன்றும் புறக்கணிக்கப்படாது. புனிதர்கள் ஒவ்வொருவருமே நீதிமான்கள். நீதிமான்களாக இருப்பதனால தான் அவங்க வந்து பெரிய ஒரு புனிதர்களாக இருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்தியாவுடைய புனிதர் ஆக்கப்பட்டிருக்க ஒரு பெரும் புனிதர் யார்? இப்ப நாகர்கோயில்ல தேவசகாயம் பிள்ளை. அவரை பற்றி நான் பங்காளத்தில் சொன்னது போலத்தான் உங்களுக்கு சொல்றேன். எளிமையாக புனிதராகவில்லை. அவர் ஒரு அர்ச்சகராக, இந்து கோயிலுடைய அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். கேட்டு அதை அறிந்து புரிந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பிறகு தேவசகாயத்தை அவரை அடிப்பதற்கும் நொறுக்குவதற்கும் ஆட்கள் வருகிறார்கள். மரியாதையாக இயேசுவை புறக்கணி, இல்லை என்றால் உன்னை புரட்டி எடுத்து விடும் என்று சொல்லுகிறார்கள். தேவசகாயம் அப்படியே கப்புன்னு இருக்கிறார். உண்மையான இறைவன் இயேசுதான், வேற யாருமே கிடையாது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். உடனே தேவசகாயத்தை என்ன செய்கிறார்கள்? கட்டுகிறார்கள், கையை கட்டுகிறார்கள், சங்கிலியை இடுகிறார்கள். அப்படின்னா என்ன? அப்படின்னா உனக்கு சுதந்திரம் போயிருச்சு. இப்ப கட்டப்பட்டுருச்சு, கை கட்டப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆச்சு? சுதந்திரம் போயிருச்சு. இப்ப போலீஸ்காரங்க வந்து உங்களை பார்த்து துப்பாக்கி தூக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்கி செக் பண்ணுவீங்களோ? குண்டு இருக்கா இல்லையா, சுடுவாரா இல்லையா, இது தீபாவளி துப்பாக்கியா இல்லையான்னு பார்ப்பீங்களோ? என்ன பண்ணுவீங்க உடனே? எதுக்கு அது? சரணடைகிறது இல்லை, கையை தூக்குறது என்பது என்கிட்ட ஒன்றும் இல்லையா, நான் உன்னை தாக்க மாட்டேன், கவலைப்படாத, பேசாமறி என்னை சுட்டுப்புறாத அப்படிங்கிறது. மோசே ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்துறார். எதுக்கு? ஆண்டவரை என்னிடம் ஒன்றும் இல்லை, நீங்க தான் கை கொடுத்து காப்பாற்றணும், நீங்க தான் காப்பாற்றணும், உங்களை நோக்கி நான் கரங்களை உயர்த்தி வேண்டுறேன். ஒரு காவல்துறையினருக்கு நாம் அஞ்சி கரங்களை தூக்குகிறோம், ஆனால் நம்மை படைத்து காத்து பராமரித்து வரக்கூடிய கடவுளை பார்த்து கைகளை தூக்க நாம் வெட்கப்படுகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. எனவே அதைத்தான் இன்று நாம் அன்றாட குடும்ப வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இளைய மகனும் தந்தையை பார்த்து கைகளை உயர்த்தவில்லை, உன்கிட்ட இருக்கிறத பூரா அள்ளிட்டு போறேன் அப்படிங்கிறார். அப்ப கைகளை எப்படி விரிக்கிறார்னு பார்த்துக்கணும். அடுத்ததாக என்ன நடக்குது? அவர் பஞ்சத்தில் ஏற்பட்டுச்சு அந்த நாட்டில். உடனே பன்றி திற்கக்கூடிய நெத்து கூட அவருக்கு கிடைக்கல. ஒன்றாவது, யூதர்களை பொறுத்த வரைக்கும் பன்றி வந்து ஒரு தீட்டுப்பட்ட விலங்கு. அப்போ தீட்டுப்பட்ட விலங்கு அப்படின்னா அதை தொட்டுட்டானாலே அவன் யூதனே கிடையாது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? அதை தொட மட்டும் இல்லை, அதை போய் மேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அப்போ அதை மேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் போது யூதன் யூதனாகவே இருக்க முடியாது. அப்போ அந்த தேவசகாயத்தை சொன்னோம்ல, சொல்லும்போது அதான் அவர் ஒரு மதத்தில் இருக்கிறார், புறக்கணித்து விட்டார். அதற்காக அவர் என்ன செய்யறாங்க? உடனே பண ஓலை மட்டை இருக்கு தெரியுமா, 2 பக்கம் கருக்கருவா இருக்கும், அந்த கருக்கருவா வச்சே அடின்னு அடிச்சு விரட்டுவாங்க. அப்போ அடிக்கும் போது அந்த கருக்கருவா என்ன பண்ணுவான்? வெட்ட ஆரம்பிக்கும். அந்த மனுஷன் வெட்ட ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட விட மாட்டாங்க. மிளகா பொடியை கொஞ்சம் அந்த புண்ணுலே தூவுவாங்க, உப்பையும் கொஞ்சம் எடுத்து கொட்டுவாங்க, அப்பி விடுவாங்க. எரிச்சல் தாங்க முடியாம மனுஷன் ஓடுற ஓட்டமும் அப்படியே கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார். அப்புறம் தண்ணீர் கேட்குறார், தண்ணி கிடக்கவில்லை, பாறையில் ஏற்றுறாங்க, பாறையில் அப்படியே முட்டிக்கால வச்சு அடிச்சுட்டு ஏறுறாரு. அதனால தான் அவருடைய புகைப்படத்தில் பார்த்தோம்னா இந்த முழங்கை வந்து அப்படியே காயப்பட்டு போயிடும், முட்டிக்கலை அடித்து ஏறுறாரு. அதான் அடித்த உடனே தெரியும் தண்ணி வருது பாறையில், அதை குடித்து தன்னுடைய இன்னுயிரை நீர்த்து கொள்கிறார். அன்பிற்கினியவர்களே, இதுதான் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியது. இந்த இளைய மகன் என்பவன் எப்பொழுது தந்தையை பற்றி தெரிந்து கொள்கிறான் என்றால், தான் பசி இருக்கும் போதுதான், தன் பசியால் வாடும் போதுதான் தந்தையினுடைய அருமை அவனுக்கு தெரிகிறது. அதனால்தான் நான் தந்தையிடம் மீண்டும் செல்லுவேன், நான் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பேன், கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லப்படுகிறது.
இவ்வாறாக திருப்பி தந்தைகிட்ட வர்றான். இந்த இதுல தான் இந்த கதையினுடைய உச்சமே இருக்கிறது. அவன் தொலையில் வரும்போதே தந்தை என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சிட்டார். அப்ப தந்தை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு? உட்கார்ந்தே இருக்கிறார். எப்படியாவது என் மயன் வருவான் அப்படின்னு சொல்லி. இது யாருடைய நம்பிக்கை என்றால் தந்தையினுடைய நம்பிக்கை தான் வெற்றி பெற்றது ஒழிய மகனுடைய நம்பிக்கை அல்ல. தந்தை தான், அவருடைய ஜெபம் தான் மகனை மனமாற்றியது. தந்தை என்ன கேட்கிறார்? என்னுடைய மகனுக்கு நல்ல அறிவு தெளிவு கிடைக்க வேண்டும், அவன் மீண்டும் என் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆண்டவர் தான் பஞ்சத்தை அனுப்புகிறார். ஆண்டவர் தான் அவனுடைய மனதையே மாற்றுகிறார். ஊதாரித்தனமாக செலவழிச்சு போ, உன் தந்தையினுடைய அன்பை முதலில் புரிந்து கொள் என்கிறார். பன்றிகள் மேய்க்கக்கூடிய அந்த இடத்துல போய் இருக்கிறார். யூதர்கள் உள்ள நுழைய முடியாது. எப்படின்னா, காலில் செருப்பு போடலைன்னா அவன் உள்ள நுழையக்கூடாது ஊருக்குள்ள, யூதர்களுடைய ஊருக்குள்ள. இப்ப நல்லா கவனிங்க. தந்தை பார்த்த உடனே என்ன பண்றாரு? வீட்டில இருந்து என்ன பண்றாரு? ஓடி போய் கட்டி தழுவுறாரு. ஏன் தெரியுமா ஓடுறாரு இவரு? ஏன்? செருப்பு இல்லாம உள்ள நுழைஞ்சிட்டா ஊருக்காரங்க அவரை வெளியில விரட்டி விட்டுருவாங்க. அப்ப ஊருக்காரங்க பூரா யூதர்கள். யூதர்களுக்கு இன்னொருத்தன் யூதன் செருப்பு போடாம ஊருக்குள்ள நுழையக்கூடாது. அப்ப நுழையக்கூடாதுக்காம இவங்க போய் நம்ம பையனை விரட்டுறதுக்கு முன்னாடி நம்ம போய் கூட்டிட்டு வந்துருவோம்னு இவர் அனைவரையும் உடைத்து தாண்டி தந்தை ஓடி போய் தன்னுடைய இளைய மகனை கட்டி தழுவி அப்படியே கொண்டுட்டு வர்றாரு. கொண்டு வந்த பிறகுதான் அவனுக்கு மகன் என்ற அந்தஸ்தை கொடுக்கிறார். மோதிரத்தை மாட்டுன்னு சொல்றார். மோதிரத்தை மாட்டினால் இழந்து போன அவனுடைய அதிகாரம், என் மகன் என்ற அதிகாரத்தை இவனுக்கு நான் கொடுப்பேன்னு கொடுக்கிறார். நல்ல பட்ட ஆடை, இவனுக்கு இன்னும் இங்கு செல்வம் உண்டு என்பதை அவர் நிரூபிக்கிறார். காலனி கொடுக்கிறார். உனக்கு மதிப்பு கொடுக்கிறேன், உனக்கு கீழும் வேலையாட்கள் இருக்கிறார்கள் என்பதை மனதில் நிறுத்திக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படியே கொளுத்த கன்றை அடிக்க சொல்றார். ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு. எனக்கு இது வரைக்கும் கூட எனக்கு பெருசா தெரியாது. இப்ப அடுத்து பாருங்க, 2 கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். வேலை பார்க்கக்கூடிய மூத்த மகன் அங்கிருந்து என்ன பண்ணுவார்னா வருவார். பயங்கர சத்தமா இருக்க, என்ன செய்தி அப்படின்னு கேட்பார். அப்ப இந்த வேலைக்காரர் என்ன சொல்லுவார்? உங்க தம்பி வந்திருக்காப்புல, மனமாறி வந்திருக்காப்புல, அதனால உங்க அப்பா இந்த மோதிரத்தை மாட்டி பட்டாடை கட்டி அப்படியே ஒரு கொளுத்த கன்றை அடிச்சு மாட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா மூத்த மகன் மனமாறி இருப்பான். ஆனா இவன் சொன்னது எப்படி தெரியுமா? உன் தம்பி வந்திருக்கான், ஓடி போனா பத்தியா, ஊதாரித்தனமா சுத்தினா பத்தியா, உன் தம்பி வந்திருக்கிறான், நீதான் கொப்பா கூட 30 வருஷமா இருந்திருக்கிற, என்னத்தை செஞ்ச, உன்னை நம்பி நாங்களும் ஏழையா போயிடுவோம் போல இருக்கே, போய் முதல்ல என்னன்னு கேளு உங்க அப்பாட்ட, அவனை அடிச்சு விரட்டு, நீந்தான் அதிபதி, நீந்தான் அதிபதி, உன்னை நம்பிதான் நாங்க வந்துடுவோம். இவன் சொன்ன மாத்திரத்திலேயே மூத்த மகன் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து விடுகிறான். அவனுடைய அதிகாரம் வேலையாட்கள் சொல்வதை கேட்பதல்ல, வேலையாட்கள் இவன் சொல்வதை கேட்க வேண்டும். ஆனால் இவன் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து விடுகிறான். வேலையாள் சொல்வதை நம்பி உடனே தந்தையிடம் சண்டை இடுகிறான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்க கூட இருக்கிறேன், நான் தான் இங்க இருந்தேன், நான் என் நண்பர்களோடு விருந்துன ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல, இவனுக்கு கொளுத்த கன்றை கொடுத்துருக்கீங்க, இவன் ஊர்லாம் சுத்திட்டு வருவான், கண்டபடி இஷ்டத்துக்கு செலவழிச்சுட்டு வருவான், இவனுக்கு இவ்வளவு செலவழிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு யார் கேட்கறது? மூத்த மகன் கேட்கிறார். அப்போ உடனே தந்தை சொல்வார், மகனே நீ ஏன் கூட தாண்டா இருக்கிற, உன்னுடையது உன்னுடைய தாண்டா, என்னுடையது உன்னுடைய தாண்டா. இப்ப இவனுக்கு மூத்த மகனுக்கு 2 பங்கு. ஆனா அவன் என்ன பண்றான்? தம்பியைத்தான் குறி வைக்கிறான். அப்ப தகப்பன் சொல்றாரு, உன்னுடையதும் உன்னுடைய தாண்டா, என்னுடையதும் உன்னுடைய தாண்டா, கவலைப்படாதடா அப்படின்னு சொல்றாரு. முடியாது முடியாது அதெல்லாம். அப்ப தந்தை சொல்றார், உன் சகோதரன் இறந்து போயிருந்தான், உயிரோடு வந்திருக்கிறான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த கதை அப்படியே முடியும். இப்ப யாரு ஊதாரி மைந்தன்? யாரு காணாம போனது? இளைய அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கதை முடிவில் இளைய மகன் கிடைச்சிட்டான், கதை முடிவில் மூத்த மகன் தொலைஞ்சிட்டான். இப்ப அந்த மூத்த மகன் வீட்டுக்குள்ள போனானா இல்லையா என்பதுதான் இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு உவமை. இப்ப அந்த இளைய மகன் யாரா வேணாலும் இருக்கலாம், மூத்த மகன் நம்மளா தான் இருக்கிறோம். இப்ப நம்மளை தான் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அந்த தந்தை சொல்கிறார், நீ உள்ள வர்றியா வரலையா உன் விருப்பம். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடையதும் உன்னுடையதுதான், உன்னுடையதும் உன்னுடையதுதான், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு தேவை மகன் வந்து விட்டான், எனக்கு நீயும் தேவை, உள்ளே வா என்கிறார். ஆனா உள்ள போனாரா இல்லையா என்பது அப்படியே கடவுள் என்னன்னா மிகப்பெரிய ஒரு
நம்ம சினிமாவில் சொல்கிறது மாதிரி முடிவு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இதான் முடிவு. இந்த மூத்த மகன் நாம் தான். இப்போ இந்த நம்ம மூத்த மகனாக இருக்கக்கூடிய நான் இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் உள்ளே வரல, நான் இன்னும் உள்ளே வரல அப்படின்னு சொல்ல முடியும். எப்படின்னா நம்முடைய சிந்தனை எங்கே இருக்குது, என்னுடைய செயல் எங்கே இருக்குது, என்னுடைய செயல்பாடு எங்கே இருக்குது, எங்கேயோ போகிறது. ஆனால் நான் அந்தோனியார் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சற்று நாம் ஆழமாக எச்சரித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகளை. மூத்த மகன் தொலைந்தானா தொலைகலையா என்பது முக்கியமான கேள்வி. இளைய மகன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டான், ஏன்னா மனம் மாறிட்டான், இறந்து போயிருந்தான், உயிரோடு வந்துட்டான். இப்ப நம்ம மூத்த மகனா இளைய மகனா என்பதில் தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கிறது. சரிங்களா, புரியுதா இல்லையா? இப்ப யார் நம்ம மூத்த மகனா இளைய மகனா? தந்தை என்பது மனம், தந்தை என்பது மனம், மூத்த மகன் என்பது உள்ள ஓடக்கூடிய இரத்தம், இளைய மகன் என்பது உடல். இவனுக்கு உடல் ஆசை முக்கியமாக இருந்தது. அவன் தந்தையை மதித்தான், மூத்தவன் தந்தையை மதித்தான். தந்தை மனமாக இருக்கிறார். தந்தை எந்த நிலையிலும் மாற மாட்டார், ஏன்னால் அவர் மரம் நிரந்தரம். 2 பிள்ளையும் எனக்கு தேவை. மூத்த மகனுக்கு இளைய மகனுக்கு தான் இப்போ என்ன வருது, போட்டி வருது. இரத்தத்துக்கும் உடலுக்கும் தான் சண்டை. என்ன இதில் சொல்ல வர்றார் இயேசு அப்படின்னா, 3 பேரும் இணைந்தால்தான் ஒரு உடல். இன்னைக்கு நம்ம மனம் எங்கே இருக்குது, நம்முடைய மனம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறது. அன்பிற்கு இனியவர்களே, சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நமக்காக காத்திருக்கிறார். மனம் திரும்பி ஒடியாரும் போது அவர் ஒடியாரார். நம்ம நடந்து போனாலும் அவர் ஒடியாருவார். இது உணர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பாவம் பாவம், எது பாவம்? இப்போ பாவத்துக்கு வருவோம். பாவம் என்றால் என்ன? இப்படி உட்கார்ந்துருக்கிறதே பாவம் தாத்தா. என்னது? கடவுளுடைய கட்டளையை மீறுவது பாவம். எந்த கட்டளையை? 10 கட்டளையா 2 கட்டளையா? யாருன்னு வாய் வருது எங்கேயும்? 10 கட்டளை 2 கட்டளை அடங்கிருச்சு. முன்னாடி பாருங்க, நல்லா கடவுளுக்கே கணக்கு தெரியாது, கடவுளுக்கே கணக்கு தெரியாது. 10ல் 2 அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொல்ற, 2ல் 10. அப்ப கணக்கு தெரியுதா இல்லையா? இப்ப தந்தை மகன் தூய் ஆவி எத்தனை பேரு? ஆனா 3 இப்ப கணக்கு கடவுளுக்கு தெரியுதா இல்லையா? என்ன என்ன என்னைய மிரட்டுறியா சொல்லுங்க. 10 கட்டளைத்தா, இந்த 10 கட்டளையும் 2 கட்டளையும் அடக்குறாருன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பருக்குள்ள அடக்கிட்டார் ஆண்டவர். அப்ப தந்தை மகன் தூயாவி 3 பேரு, ஆனா நாங்கள் 3 ஒரே ஆளாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்ப கடவுளுக்கு கணக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அவருடைய கணக்கு வேற, நம்முடைய கணக்கு வேற, அவ்வளவுதான். அந்த 2 கட்டளைகளை மீறப்படுகிறது என்று சொல்லப்படுகிறோம். என்ன கட்டளை? 2 கட்டளையும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை, திருவள்ளுவர் சொல்லுவது மாதிரி தான் சொல்லுவார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தட்டம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்றாருல. என்னதான் தண்ணி நிரம்பினாலும் உயர்ந்தாலும் நீர்ப்பு மேலதாண்டா இருக்கும், உள்ள போகாதுன்னு சொல்லுவார். அப்ப எத்தனை கடவுள்கள், எத்தனை சோசியங்கள், எத்தனை மைகள், எவன் என்ன வச்சாலும் நான் மேல நிக்கிறேன்னா உள்ள பூந்துட்டானாங்கிறதான் கவலை. சரி, நான் என்ன கேட்குறேன், சோசியம் பார்த்தா நல்லது நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? யார் சொன்னது? போயிருக்க ஆத்தா பிடிச்சிட்டேன் நடக்கலைன்னு சொன்னது யாரு? போய் ஏமாந்துட்டு வந்துட்டாப்புல, போகாமலே ஏமாந்துட்டாப்புல. சோசியம் பார்த்தா எல்லாம் நடக்குமா? எனக்கு தான் சோசியம் சொன்னாங்க, ஒன்றும் நடக்கலை. நானும் கிளி சோசியம் பார்த்தேன், கிளி சோசியம் பார்த்தேன் அப்படின்னா பார்த்தேன். அந்த ஒரு நெல்லு காண்டி பாவம் அந்த கிளி கத்துன கத்து, அது குறவலையை நெரிச்சு சாப்பாடு போடாமல் உட்கார வச்சு நீ எடுத்தாத்தே உனக்கு நெல் அப்படின்னு போட வச்சார். அதில் எடுத்தா பெரிய ஒரு சாமி வந்துச்சு. நான் கூட அருளானந்தரே வருவார்னு நினச்சேன், ஆனால் அது வேற சாமி வந்துருச்சு. ஐயா நீங்கள் பெரிய டைரக்டராக வருவீங்க,
உங்க படம்லாம் நல்லா ஓடும். பாருங்க, நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையும், குடும்பம் பயங்கரமா இருக்கும், அந்த பொண்ணு பணக்கார விட்டு பொண்ணா இருக்கும். அப்ப நான் கேட்டேன், அது என்ன ப்ரொடியூசர் மகளாயா? நான் டைரக்டர்னா ப்ரொடியூசர் மகளா? ஏயா அப்படி பண்ணி? நான் கேட்டுட்டு சிரிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு அடுத்து பார்த்தேன் பத்தியலா, அது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. உடனே கேட்டேன், ஐயா எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னா உங்க பொண்ணு இருக்கிறா சும்மா தானே இருக்கு, வந்துடுவேன், பொய் சொன்ன கொண்டே வருவேன் அப்படின்ட்டான் அவன். இன்னைக்கு அவன் மதுரையில சாமியாரு, நான் சிவகங்கையில சாமியார். எவர் என்ன சொல்கிறார் என்பது முக்கியம் இல்லை, படைச்சவன் என்ன சொல்றான்ங்கிறதா முக்கியம். பார்க்கிறவன் 1000 சொல்லுவான், இவன் அப்படி, அவள் அப்படி, அவன் அப்படி, இவன் இப்படி. படைச்சவன் சொல்றது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். படைச்சவன் என்ன சொல்லுறான், என்ன திட்டம் வச்சுக்கான்னு யாருக்குமே தெரியாது. நல்லா கவனிங்க, சில சோசியங்கள் நடப்பது போல ஆண்டவர் காட்டுவார். காரணம் என்னன்னா, நம்மளை தூண்டி விடுவார். நல்லா தான் இருக்கு, போ போ. எங்க புண்ணு இருக்கு, சொரிய சொரிய என்னவா இருக்கும், சொகுசா இருக்கும், அப்படியே கூசும் பாருங்க, அப்படியே அத்தா மயிலிறக வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் வந்து லைட்டை போட்டாதான் தெரியும் என்ன வந்திருக்கும், ரத்தம் வந்துடும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கட்டளை. நீ என்னை விட்டு விலகுறியா இல்லையா? நீங்க நல்லா கவனிங்க, நமக்கும் ஆண்டவருக்கும் போட்டி நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறோம், அந்த ஆன்மா உடல் எடுத்து வந்திருக்கோம், நான் உண்மை தவிர வேற யாரையும் பண்ண மாட்டேன், உண்மை தவிர நான் வேற ஒண்ணுமே செய்ய மாட்டேயா, நீ தான் என்னுடைய உண்மையான கடவுள், உண்மையான இறைவன். எங்க ஆயா சொன்ன கதை இது. நீங்க தாயா உண்மையான இறைவன், நீங்க தான் உண்மையான கடவுள். நம்ம ஆன்மா போய் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், அந்த இந்த அனுப்புறேன் உலகத்துக்கு அனுப்புறேன்டா, ஒரு உடலுக்கு அனுப்புறேன்டா. நம்முடைய ஆன்மா ஒரு உடலுக்கு அனுப்பிச்சிட்டார். இப்போ உடல் இங்க வந்துருச்சு. இப்ப கடவுளுக்கு நமக்கு என்ன வந்துகிட்டு இருக்கு, போட்டி வந்துகிட்டு இருக்கு. பல மன்றாட்டுகள் ஏவுவான், ஆனா ஒண்ணு நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் என்ன சொல்லுவான், பல துன்பங்கள் துயரங்கள் நடக்கும், உடனே கடவுள் என்ன சொல்லுவான், கை விட்டாரு. அப்பதான் கடவுள் சொல்லுவாரு, என்னமோ பெருசா சொன்ன, என்னை அப்படியே பிடிக்கும்னு சொன்ன, இந்த உலகத்துல சும்மா வாழப்போற ஒரு 60 ஆண்டு 70 ஆண்டு 80 ஆண்டுக்குள்ளே என்னை கழுவி விடக்கூடிய நீ என்னமோ பெருசா சொன்ன, என் கூடவே தான் இருப்பேன். பேதுரு சொல்லுவார் பார்த்தீங்களா, அழகா சொல்லுவார் மனுஷன், அந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதையாக்கம். ஆத்தாடி, ஆண்டவரே நீரே வாழும் கடவுள், நீரே மெஸ்ஸியா, நான் உம்மை விட்டு எங்க போவேன்? மனுஷன் பிடிச்சோன்னு ஓடுன ஓட்டம், அதுலேயும் ஒருத்தன் ஒட்டு துணி இல்லாம ஓடுன ஓட்டம்லாம் இருக்கு. அப்ப ஆண்டவர் வந்து சவால் விடுகிறார், நமக்கும் அவருக்கும் சவால் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இதுல மாதிரிதான் மனம் திரும்பிட்டோம்னு வச்சுக்கோங்களே, தந்தை ஓடி வருவார், என் மகன் வர்றான், என் மகள் வர்றான்னு ஓடி வந்து அணைத்துக் கொள்வார். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான ஒரு நெறியாக இருக்கிறது. இப்போ வருவோம், பாவம்னா என்ன அப்படின்னு தான் கேட்டோம். பாவத்துக்கு வந்துட்டு தான் இவ்வளவு பாவத்துக்கு போயிட்டோம். பாவம் என்றால் என்ன? மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் சின் அப்படின்பாங்க. சின் என்றால் என்னவென்றால் மிஸ்ஸிங், அதாவது இடைவேளை, இரண்டாவது லீவு அப்படின்னு சொல்லுவாங்க, விடுமுறைன்னு சொல்லுவாங்க. நல்ல குணங்களுக்கு விடுமுறை கொடுத்துட்டோம், அதனால கெட்ட குணங்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்க, உங்களோட சண்டை போடுறதுக்கு ஒருத்தவங்க சேலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு ரெடியா நிற்பாங்க. அந்த நேரத்தில் நீங்க சண்டை போடாம அமைதியா இருந்துட்டீங்கன்னா என்னவாயிருச்சு, நீங்க என்ன ஆயிடுச்சு, மிஸ்ஸிங் ஆகலை, நீங்க அங்கே இல்லாம போகல, கரெக்டா இருக்கிறீங்க. ஒரு நல்ல குணம் அங்கே இருக்குது, பொறுமை, அமைதி, பண்பு, மகத்துவம், மரியாதை, பணிவு எல்லாம் இருக்குது. நீங்களும் அவங்க 2 அடிக்கு வரிஞ்சு கட்டுனா, நம்ம 4 அடிக்கு வரிஞ்சு கட்டிட்டு 8 அடிக்கிட்டு ஜாக்கி சான் மாதிரி மிதிச்சாக்கா என்ன வாகும்? சாத்தான் குடியேறிட்டான் அப்படின்னு சொன்னான். ஏன்னா 15 இந்த மாதிரி ஆல்டர் பாய்ஸ் மாதிரி இருப்பார். அப்ப என்ன பண்ணிட்டார், சிரிச்சிட்டார். திடீர்னு மனுஷன் நற்கரணை நடந்துகிட்டு திடீர்னு சிரிச்சிட்டார். சிரிக்கும் போது சாமியார் உள்ள கூப்பிட்டுட்டு நங்குன்னு தலையிலே கொட்டி விட்டார். கொட்டினோன்னு, ஏன்டா சிரிச்ச சொல்றாங்க அவனை அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, கோயில்ல வாசல்ல இங்கிட்டு வானதூதர் உட்கார்ந்துருந்தாங்க, இங்கிட்டு சாத்தான் உட்கார்ந்துருந்தேன், 2 பேர் கையிலையும் ஒரு நோட்டு இருந்துச்சு. அப்ப சாத்தானுக்கும் வானதூருக்கும் போட்டி. ஃபாதர், யார் இங்க எத்தனை பேர் நல்லவங்க வராங்க, எத்தனை பேர் கெட்டவங்க வராங்க,
எந்த நோட்டு வேமா ரெம்புது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் போட்டி ஃபாதர். அப்போ வானதூதர் 15 பேரை கூட தாண்டலை. ஆனால் சாத்தன் ஒரு நோட்டையும் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்துட்டு வானதூதர்கிட்ட எனக்கு ஒரு பேப்பர் தான்னு கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அதான் வானதூதர் சாத்தானை எட்டிக்கிட்டு ஒரு மிதிச்சாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஃபாதர் அப்படின்னு சொன்னார். யாரு? பதுவேந்திரன் சொல்றார். அன்பிற்கினியவர்களே, நீங்களே நினைத்தாலும் உங்களுடைய பேர் அவனுடைய கரங்களில் போகாது. கடவுள் அனுமதிக்க வேண்டும். அப்ப சாத்தானுக்கு எதிராக இன்னைக்கு வானதூதர் மட்டும் சண்டை போட்டால் பத்தாது, நாமும் சண்டை போட வேண்டும். இளைய மகனை போல மனம் மாற வேண்டும். டேக் யூ டர்ன் இன் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. வளைவு, நான் தவறுதலாக போகும்போது சரியான இடத்திற்கு போக வேண்டும் என்றால் என்னுடைய வளைவு என்பது ரொம்ப முக்கியம். அந்த வளைவுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் எந்த ஒரு சிரமமோ கஷ்டமோ கண்ணீரோ இருக்காது. எனவே இன்று நாம் ஒரு நல்ல ஆராதனை செய்ய இருக்கிறோம். அவர்கள் பாடல் பாடுவார்கள், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் பாடல் பாடுவாங்க. நீங்கள் நல்ல மனநிலையோடு, நான் திரும்பி வந்துட்டேன் ஆண்டவரே, உண்மை நான் தொடுறேன், உண்மை தொடுவதனால் நான் சுகமாவேன் என்ற ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு 2 வரிசையிலே வாங்க. இறைவனை தொடுங்கள். உங்களுடைய கண்ணீரையும் கவலையும் விட்டுவிட்டு ஆசீர்வாதங்களை பெற்றவராய் நீங்க ஓடி வருங்க. இளையமானை போல ஆண்டவர், தந்தையாகிய நம் ஆண்டவர் உங்களை அரவணைக்க வருகிறார். எனவே அவர் அரவணைத்தார் என்றால் உங்களுக்கு பட்டு துணியும் மோதிரமும் கிடைக்கும், காலனியும் கிடைக்கும். எனவே அவரை நாம் அணிய தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அவரையே அணிந்து இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம், புகழ் பாடுவோம். எண்ணங்கள் ஏக்கங்கள்
காண்பவரே, தீனம் காப்பவரே, கருணையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருங்கி நெருங்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருங்கி நெருங்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர், திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இளைய மகனாக நாம் ஆண்டவருடைய இதயத்திற்குள் வந்திருக்கிறோம். அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொண்டு கண்களை மூடி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கத்துகிறோம், கதறுகிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அன்று பத்திமையை கூட உம்மை பார்த்து கெஞ்சியது போல, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும். குடும்பத்திலே கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள், தொழிலிலே நஷ்டங்கள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், திருமண வரத்திற்காக காத்திருக்கிறோம். நல்ல மணமகன் மணமகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீர்தாமே உன் பிள்ளையுடைய கண்ணீரை பார்ப்பீராக. பிள்ளைகள் வேலைக்காக அழைந்து திரியக்கூடிய அந்த சூழ்நிலையை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ நீர்தாமே அவருடைய நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதியினரை உன் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களை ஏளனப்படுத்திவிட வேண்டாம். மலரி என்ற பெயரை கொடுத்து விடாமல் நீர் அவர்களை குழந்தைக்கு தாயாக மாற்றுவீராக. அன்னாருடைய கண்ணீரை கவனித்தவர இதோ பிள்ளைகளுடைய கண்ணீரை கவனிப்பீராக. குடும்பம் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒவ்வொன்றும் சேர்வதாக. மாமியார் பிரச்சனைகள், மருமகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக. சண்டை சச்சரவுகள், குடும்ப பிரச்சனைகள், அண்ணன் தம்பி அக்காள் தங்கை சண்டைகள் அனைத்தும் முடிவுக்கு வருவதாக. ஆண்டவரே, நீர்களை ஒன்று சேர்ப்பீராக. ஆண்டவரே, இதோ பாம்பன் பங்கிலே இருக்கக்கூடிய இந்த தீவிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதியோரையும் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, உடல் நோயினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்முடைய சகோதர சகோதரி பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே நல்ல மருத்துவராக இருந்து அவருக்கு மருத்துவம் பார்த்தவர்களை பூரண சுகம் கொடுத்து இல்லம் நோக்கி செலுத்துவீராக. அவளோடு இருப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய திருக்கரம் எந்நாளும் இவர்களை தாங்கி வழிநடத்துவதாக. பேதுரு கடலிலே மூழ்கும் போது கடவுளே என்று கத்திய போது கரம் கொடுத்து உதவியறே. இதோ பிள்ளைகள் தங்களுடைய கண்ணீரோடு கத்தும் போது உம்முடைய கரத்தை கொடுத்து இவர்களை கரை சேர்ப்பீராக.
அன்று தொழிலுக்கு செல்லும் போது வலையை சற்று ஆழத்தில் போடு என்று வழிகாட்டிய இறைவா, இதோ நம்முடைய மீனவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீனாக. கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய அவர்கள் கண்ணீரோடு வலைகளை விரிக்கும் போது அக்களிப்போடு மீன்களை அள்ளி கரைக்கு மகிழ்ச்சியோடு திரும்பச் செய்வீராக. எந்த ஒரு தொந்தரவும் எதிர்நாட்டினுடைய துன்பமும் சூழ்ச்சியும் இல்லாத வண்ணமாய் அவர்களை மீண்டும் இங்கு வர செய்வீராக. இலங்கை சிறையிலே அடைபட்டிருக்கக்கூடிய எம்முடைய மீனவ பிள்ளைகளையும் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. உணவில்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு உறவுகளை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து அங்கு தவித்துக் கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில நீர்தான் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து மீண்டும் இல்லம் நோக்கி செல்ல அவர்களுக்கு தேவையான வரங்களை புரிய உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். பதுமை அந்தோணியாரே, கண்ணீரை கண்டு கலங்கியவரே, கர்த்தரிடம் மன்றாடியவரே, நீரும் அன்னை மரியாதை எங்கு இருக்கிறீர்களோ அங்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்று எமக்கு தெரியும். எனவே நீங்கள் உன் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி உன் பிள்ளைகள் கண்ணீரை துடைத்து அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு அவர்கள் இல்லம் செல்ல செய்வீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற, எங்களுடைய துக்கமும் கண்ணீரும் சந்தோஷமாய் மாற நீ தொடர்ந்து பரிந்து பேச வேண்டும் என்று எங்கள் அந்தோணியார் வழியாக ஆண்டவரே நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாது துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. உமோடு தூய ஆவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மைக்கு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆரா
புகழும் ஆட்சியும் உண்டாக